நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மனந்திரும்புதலின் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை லூக்கா 13வது அதிகாரம். அதில் உள்ள சம்பவத்தை வைத்து நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். லூக்கா 13வது அதிகாரத்தில் நீங்கள் 11வது வசனம் முதல் 15வது வசனம் வரை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கும். அதில் யாரை பற்றின அந்த சம்பவம் போடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 வருஷமாய் பலவீனப்படுத்த ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. அவள் வந்து ஜெபாலயத்தில் இருக்கிறா. அதே இடத்துல இயேசு கிறிஸ்துவும் என்ன செஞ்சுருக்கிறாரு வந்திருக்காரு. நீங்கள் வாசித்தீங்கன்னா 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் வந்து ஒரு ஜெபாலயத்தில் ஓய்வு நாளில் ஒரு சர்வீஸில் என்ன செஞ்சிட்ருக்காரு, போதகம் பண்ணி கொண்டிருக்கார். அப்போ அவர் அந்த ஜனங்கள் நிறைய பேர் இருந்ததை கேட்டுட்ருக்காங்க. அதில் ஆண்டருடைய பார்வையில் படுகிற ஒரு ஸ்திரீயை பார்த்திங்கன்னா, அவள் வந்து 18 வருஷமாய் அவளுக்கு வந்து அந்த நிமிரக்கூடாத கூனியாக அவள் என்ன செய்கிறா இருக்கிற கூனியான நம்ம பார்த்துருப்போம். சில பாட்டிமாரெல்லாம் பார்த்துருப்போம், கூன் போட்டவரெலாம் என்ன செய்வாங்க, நடந்து போவாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த ஸ்திரீக்கு இது வந்து இங்கே ஒரு ஸ்திரீன்னு தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கப்போ ரொம்ப கொஞ்சம் யங் ஏஜாக இருக்கிறவங்களா இருந்திருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பலகீனத்தினால அப்படிப்பட்ட அந்த வியாதி என்ன செஞ்சுருக்கலாம், வந்திருக்கலாம். அவங்க நிமிரக்கூடாத ஒரு ஸ்திரீயாக என்ன செய்கிறாங்க இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷலாக நம்ம இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த இடத்துல யாருமே நிறைய நீங்கள் வேதாகமத்தில் நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கால பார்த்தீங்கன்னா அந்த சம்பவங்களில் ஆண்டவர்கிட்ட வந்து ஒன்று அவங்க வேண்டிக் கொள்வாங்க, அல்லனா அவங்களுடைய உறவினர்கள் யாராவது வந்து எனக்கு சுகமாக்கித்தாங்க, எனக்கு சுகமாக்குங்கன்னு கேட்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜெபாலயத்தில் அந்த ஸ்திரீயும் என்ன செய்கிறா, எல்லாரோட சேர்ந்து அமர்ந்திருக்கிற போது தான் ஆண்டவர் வந்து இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தனது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ எனக்கு இதில் ரொம்ப ஆச்சரியமானதுன்னா, ஆண்டவருடைய பார்வையில் ஒரு குறைவுள்ளதாக ஒரு குறைவுள்ளவர்களாக ஒருத்தங்க இருந்தாலும் அதை ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் ஆண்டவர் சுகமாக்குறாருன்னு அவரை குற்றப்படுத்துறதுக்கு தான் அந்த பரிசேயர்லாம் என்ன செஞ்சிட்ருப்பாங்க, சுற்றிட்டுருப்பாங்க, ஜெபாலய தலைவரிசைகள் சுற்றிட்டுருப்பாங்க. ஆனால் அதை எதையுமே பற்றி ஆண்டவர் என்ன செய்யலை, கேர் பண்ணலை. அவருக்கு வந்து அவர் அந்த இடத்துல போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போது இத்தனை 18 வருஷமாக அந்த ஸ்திரீ வந்து ஒரு பலவீனத்தோடு இருக்கிற அந்த ஸ்திரீயை பார்த்ததும் அவருடைய பார்வையில் அவளுடைய குறை பட்டதுனால ஆண்டவர் போய் அவளை என்ன செஞ்சார், தொட்டு சுகமாக்கினார். அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய எண்ணத்தில் நம்ம என்னைக்கு தோன்றோமோ, அவர் வந்து ஒரு வேலை வச்சுருப்பார், ஒரு நேரம் வச்சுருப்பார். அந்த டைமில் அவருடைய பார்வை நம்ம மேலே படும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைகள், கஷ்டங்கள் எல்லாமே என்ன செய்யும், மாறி போயிடும். நீங்கள் இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா 18 வருஷமாக அவள் வந்து இந்த கூணோடு தான் என்ன செஞ்சுருக்கணும், நடந்திருக்கணும். அவள் கொஞ்சம் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். அப்போ அதை வந்து ஒரு பலவீனப்படுத்த ஒரு ஆவி தான் அவளை வந்து அப்படி அவளை நிமிர விடாதபடி என்ன செஞ்சிருந்துச்சு, தடுத்துட்டு இருந்துச்சு. அநேக வேளையில் நம்ம வாழ்க்கையில் ஒன்று நம்மளுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்கள் ஊழிய பாதை, அல்ல உங்கள் வேலையின் காரியங்கள், ஒரு ப்ரமோஷன் காரியம், அல்ல குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமே இல்லாத ஒரு சூழ்நிலை, நிறைய நேரங்களில் சில ஆவிகளில் இந்த பலவீனப்படுத்திக்கிற ஆவியினால் சில நேரம் சொல்லுவாங்க, எவ்வளோ சம்பாதிச்சாலும் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம், என்ன வியாதினே தெரியல, அடிக்கடி நான் எல்லாவற்றையும் கொண்டு ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு. அப்படி சில நேரங்களில் அப்படிப்பட்ட ஒரு ஆவியினுடைய கிரியைகளினால் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பலவீனங்கள், சோர்வுகள், கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள் வந்து நம்மளை ஆட்கொள்ளலாம். ஒருவேளை இது வந்து ஆண்டு கணக்காக உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, அன்றைக்கு அந்த ஜெபாலயத்தில் 18 வருஷமாக வியாதி உள்ள அந்த ஸ்திரீயை நீங்கள் பார்க்கும்போது அவளை கூப்பிட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்கள் கைகளை வைத்து
அவளை நீங்கள் என்ன செஞ்சீங்க, சொஸ்தமாக்குனீங்க. அதே போல் என் வாழ்க்கை உங்கள் பார்வை என் மேலே என்ன செஞ்சிடட்டும், படட்டும். அது உங்கள் பார்வை என் மேலே அவருடைய பார்வை நம்ம மேலே படும்போது நம்ம வாழ்க்கையை என்ன செஞ்சிடும், பிரகாசமாயிரும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 5வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, லூக்கா 5வது அதிகாரத்தில் இங்கே வந்து இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு இடத்துக்கு போவார். எங்கே போவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கெனசரேத்து கடல் அருகே, கெனசரேத்து கடல் பக்கத்தில் நிறையா ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்துல வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, நெருக்கி இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்கா 5வது அதிகாரம் 2வது வசனத்தில், அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். நம்ம முதல்ல அங்கே பார்க்கும்போது ஆண்டவர் வந்து இந்த ஜெப ஆலயத்தில் 18 வருஷமாய் கூனுடைய அந்த வியாதி இருந்தவளை பார்த்தாரு. இங்கே பார்த்தீங்கன்னா கடற்கரையில் 2 படகுகள், அதிலிருந்து மீனவர்கள் வந்து இறங்கி அவங்களுடைய வலைகளெல்லாம் அலசி கொண்டிருக்காங்க. அதை அவர் பார்க்குறாரு. அதுக்கு அடுத்த வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அதில் ஏதாச்சும் ஒரு படகுல 2 படகுல ஒரு படகுல ஆண்டவர் என்ன செய்வார், ஏறி இருந்து அங்கே வந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் என்ன செஞ்சார், போதித்து கொண்டிருக்கிறார். ஜபாலயத்தில் போதித்தது போல் இங்கேயும் அந்த படகுகள் மேலே உட்காந்து என்ன செஞ்சிட்ருக்காரு, போதித்து கொண்டிருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா போதகம் பண்ணி முடித்து பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அந்த போட்டுடைய உரிமையாளர் தான் சீமோன் பேதுரு. அவர்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அவங்க யாருமே சொல்லலை, நாங்கள் வந்து மீன் அதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போனோம், நைட்டு எங்களுக்கு மீன் எதுவும் கிடைக்கல, எதுவுமே சொல்லலை. அவர் பார்க்கும்போது அந்த போட் என்ன செஞ்சுருக்கு, வெறுமையாக இருந்தது. அவங்க எல்லோரும் வலைகளை என்ன செஞ்சிட்ருக்காங்க, அலசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அதிலே ஆண்டருக்கு என்ன செஞ்சிருச்சு, தெரிஞ்சிச்சு இந்த போட்டில் ஒன்றுமே இல்லை, இவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அப்போ அவங்க கொஞ்ச நேரம் ஆண்டருடைய வார்த்தையை போதிப்பதற்கு அந்த படகுகளை என்ன செஞ்சாங்க, கொடுத்துருந்தாங்க படகை. அதில் ஆண்டவர் உட்கார்ந்துருந்து போதித்தார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்குறாரு. அதுதான் என்னது, ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் சீமோன் பேதுரு சொல்வார், ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் என்ன செஞ்சோம், பிரயாசப்பட்டோம். நாங்கள் நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டு ஆழ்கடலில் போய் நாங்கள் வலைகளெல்லாம் விரித்தோம், எங்களுக்கு ஒன்றுமே என்ன செய்யலை, அகப்படலை. ஆனாலும் நீங்கள் இப்போ சொல்கிறதுனால நாங்கள் என்ன செய்கிறோம், வலையை போடுகிறேன் என்று சொல்லி அவன் வந்து அந்தபடியே என்ன செய்கிறான், ஆண்டர் சொல்கிறபடி ஆழத்துக்கு போட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே என்ன செய்கிறான், வலைகளை போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வலை கிளியத்தக்கதாக அவங்களுக்கு அன்றைக்கு என்ன செஞ்சிச்சு, மீன் கிடச்சிச்சு. அது வந்து ஒரு பகல் நேரம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இரவில் விடிய காலத்தில் தான் போய் மீன்களை பிடித்து கொண்டு என்ன செய்வாங்க, வருவாங்க மீனவர்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர் சொல்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் அதுக்கு அவங்க நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அவங்க கூட இருந்து அவங்களுக்கு அந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது அந்த வார்த்தையின்படி அவங்க விசுவாசித்து அந்த நேரத்தில் அதை செய்யும்போது அவங்க அன்றைக்கு அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுமே அமிழத்தக்கதாக என்ன செஞ்சாங்களாம், அந்த மீனை வந்து என்ன செஞ்சாங்க, நிரப்பினாங்க. ஆண்டவர் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த 2 படகுகளுமே வெறுமையாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டருடைய வார்த்தையை அவங்க கேட்டு அதன்படி அதற்கு கீழ்ப்படியும் போது 2 படகுகளும் என்ன செய்யப்பட்டுச்சு, அமிழத்தக்கதான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க அந்த நாளில் பெற்றுக்கொண்டாங்க. அதுதான் ஒன்றுமே இல்லாத ஒரு உயிரே இல்லாத ஒரு படகு கூட ஆண்டருடைய பார்வையில் படும்போது அதற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன செஞ்சிச்சு, கிடச்சிச்சு. அந்த படகுல ஆண்டவர் ஏறி உட்கார்ந்து தன்னுடைய வார்த்தையை போதித்த போது அந்த படகு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சு கொண்டுச்சு, பெற்றுக்கொண்டுச்சு. அப்போ ஆண்டருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம், அதை வாசிக்கிறோம், அதை தியானிக்கிறோம். நம்ம அதற்கு கீழ்ப்படியும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாமும் என்ன செய்யலாம், கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் 2 படகுகளும் அமிழத்தக்கதாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த நாளில் ஆண்டவர் அந்த ஜனங்கள் எல்லார் கண்களுக்கு முன்பாக அவங்களுக்கு என்ன செஞ்சார். அப்போ நம்ம இந்த நாளில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அதுதான், ஆண்டவருடைய பார்வை நம்ம மேலே அவருடைய பார்வை, அவர் நம்மளை கண்டுகொள்ளணும். அப்போ அவர் நம்மளை கண்டுகொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்,
அவரை தேட வேண்டிய நேரத்தில் அவர் என்ன செய்யணும்? தேடணும். அவரை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொண்டு அவர் எப்படி விருப்பப்படுவாரோ அப்படி அவரை தேடி அவர் நமக்கு என்ன கட்டளைகளை கொடுத்துருக்கிறாரோ அதன்படி டெய்லி வேதத்தை வாசித்து அவரை தேட, ஒன்று வீட்டிலேருந்து ஜெபிக்கலாம், ஆலயத்தில் போய் ஜெபிக்கலாம், ஜெபக்கூட்டங்களில் போய் ஜெபிக்கலாம். ஆண்டவரை வந்து முழு இருதயத்தோடு நம்ம தேடும்போது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். அவர் நம்ம பக்கத்தில் வந்து நம்மளை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள்லேருந்து ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலையை, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தருகிறாரு. அடுத்தது நம்ம பார்க்கலாம், மார்க்கு 3வது அதிகாரம் அதில் 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் பாருங்கள், அவர் ஓய்வு நாளில் ஒரு ஜெபாலயத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். அவர் ஓய்வு நாளில் மார்க்கு 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாலே, மறுபடியும் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவனை வந்து என்ன செய்கிறாரு? சொஸ்தமாக்குறார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கை என்ன செஞ்சு, நீ கையை, அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல் என்ன செஞ்சிச்சு? சுத்தமாகிட்டு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா யாருமே அவனுக்காக போய் வேண்டுதல் செஞ்சுருக்க மாட்டாங்க. எனக்கு ஆண்டவர் ஜெபாலயத்துக்கு வராரு, என்னாலையும் மாதிரி அங்கே ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்குது. அவன் அங்கே ஒருவேளை அவனும் வருடக்கணக்காக அந்த கை ஒரு கை அவனுக்கு வந்து சுமின கையை போல தான் என்ன செஞ்சுருக்கணும்? இருந்திருக்கணும். அதே போல் தான் அந்த ஸ்திரீக்கும் 18 வருஷமாய் அவள் அந்த வியாதியோடு தான் ஆலயத்துக்கு என்ன செஞ்சுருக்கணும்? வந்திருக்கணும். ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் வந்து அவங்க 2 பேருக்குமே சுகம் கொடுக்கணும்னு ஆண்டவர் சித்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவர் அந்த வேலையை வச்சிருக்கிறார். அவர்கள் ஆண்டவருடைய கண்களில் அவர்கள் படும்போது ஆண்டவர் வந்து அந்த சுகத்தை என்ன செஞ்சார்? கொடுத்தார். இங்கே பார்த்தீங்கன்னாலும் அந்த சூமின கையுடைய மனுஷன் அவனுக்காக யாருமே போய் அவன்கிட்ட என்ன செய்யலை? கேட்கவே இல்லை. ஆனால் பாருங்கள், ஆண்டவரை வந்து கண்டிப்பாக சுகமாக்குவார். இன்றைக்கு இவனை கூப்பிட்றாரு, கண்டிப்பாக சுகமாக்குவார். அப்படி அவரை குற்றம் சாட்டணும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்தாலும் அவனை அன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு சித்தம் கொண்டுட்டார். அது யார் நினச்சாலும் தடுக்க முடியாது. இது ஓய்வு நாள், நீங்கள் செய்யக்கூடாது, என்ன சட்டம் இருந்தாலும் ஆண்டவர் வந்து அந்த சட்டங்களெல்லாம் என்ன செய்யலை? பார்க்கலை. அந்த நாளில் அவனுக்கு அந்த சுகத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும்னு நினச்சார். அதே போல் அவனுடைய கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சுஸ்தமாயிற்று. பாருங்கள், அத்தனை வருடம் 2 கையில் ஒரு கையோட நீளம் மற்ற கையை போல் நீளமாக இல்லாமல் ஒருவேளை குறுகிய நீளமாய் சூம்பி போய் என்ன செஞ்சுருக்கலாம்? இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த கையை ஒரே நேரத்தில், ஒரே நிமிஷத்தில் நீ நீட்டுன்னு சொல்லும் போதே அவன் நீட்டும் போது மறு கையை போல் அந்த கை என்ன செஞ்சிச்சு? சுகமாச்சு. அப்படி தான் அவங்க நினைக்காத ஒரு நன்மையை, நினைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை அந்த நாளில் அந்த ஜெபாலயத்தில் ஆண்டவர் அந்த சூமின கையுடைய மனிதனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார். அதுக்கு முன்பாக நம்ம பார்த்தோம், லூக்கா 5வது அதிகாரத்தில் பார்த்தோம், உயிரே இல்லாத படகு தான். ஆண்டவர் அந்த கனசரேத்து கடலழகே நடந்து போகிறாரு. அவர் போகும்போது அவர் பார்வையில் பட்டது அந்த படகு. அவங்க வந்து ஒன்றுமே இல்லாத வலையை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? கழுவிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அதை பார்க்கும்போது, ஆண்டவர் அதன் அருகே செல்லும்போது, அங்கே அவங்க ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும்போது அந்த ஒன்றுமே இல்லாத வலை, அது வரைக்கும் அவங்க பிரயாசப்படுத்துறதுக்கு பயன்படுத்தின அந்த வலை கிளியத்தக்கதான ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொண்டு வந்துச்சு. அது வரைக்கும் அவங்க ஏறி போன அந்த போட்டு தான், வெறுமையாய் போயிட்டு வந்த போட்டு தான் அந்த போட்டு அமிழத்தக்கதான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் வந்து அதை பார்க்குறார். அப்போது இந்த நாளில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு விசுவாசிச்சு கேட்கலாம். ஆண்டவரே, உங்கள் பார்வை என் மேலே என்ன செய்யட்டும்? படட்டும். நீங்கள் எங்களை என்ன செய்யுங்க? பாருங்கள். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் இத்தனை வருடமான அந்த ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், இத்தனை வருடமான அந்த வியாதியோடு என்ன செஞ்சிட்ருக்கேன்? வாழ்ந்துட்டுருக்கேன். இத்தனை வருடமாக என் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றமே வரல, ஒரு பெரிய சமாதான குறைவில் இருந்துகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் எங்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்களை நினச்சிங்கன்னா எங்களை நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். அப்படி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் நோவாவை போட்டை செய்ய சொல்லி ஒரு பெரிய பேழையை செய்ய சொல்லி, ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்களுடைய செய்கைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாததுனால, நான் அந்த ஜனங்களெல்லாம் அழிக்க போகிறேன், இங்கே வாழ்கிற ஜனங்களில் நீ தான்
எனக்கு உத்தமனாக தெரிகிறதுனால உன் குடும்பத்தை மட்டும் நான் காக்க போகிறேன், அதை காக்கிறதுக்காக நீ வந்து ஒரு பேழையை செய்யணும்னு சொல்லி நோவா செஞ்சு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நாளை வச்சு அந்த நாளில் நோவா குடும்பத்தை அந்த பேழைக்குள்ள அழைத்து மற்ற மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் உள்ளே வைத்து அடைத்து திரும்ப ஒரு நாள்லேருந்து மழையை பெய்ய பண்ணியிருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டவர் அந்த மழையெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமும் நோவா வந்து ஒவ்வொன்றும் புறாவை விட்டு பார்ப்பார், காக்காவை விட்டு பார்ப்பார், எதையும் விட்டு பார்த்து தண்ணி நின்றுக்குமா எல்லாம் பார்ப்பார். ஆனால் ஒரு நாள் வரும்போது ஆண்டவர் வந்து நோவாவை என்ன செஞ்சுருப்பார், நினைத்தரில் இருப்பார். அந்த நினைத்தரில் இருப்பார். ஆண்டவர் வந்து இந்த நாள் வரைக்கும் நோவாவுக்கு இந்த காலங்கள் அவன் வந்து அந்த பேழைக்குள்ள தான் இருக்கணும். இப்போ இனி வந்து நம்ம நோவாவை ப்ளஸ் பண்ண வேண்டிய நேரம், நோவாவை வந்து இந்த பேழையை விட்டு வெளியே கொண்டு வர வேண்டிய நேரம் அப்படின்னு அவருக்கு கண்டிப்பாக, ஏன்னா நம்மளை படைத்த தேவனுக்கு நம்மளை எப்படி நடத்தணும், எப்படி வழி நடத்தணும் எல்லாமே தெரியும், நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு தெரியும். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது அவருடைய பார்வை, அவருடைய எண்ணங்கள், அவர் நம்மளை நினைவு கூறத்தக்கதாக அவரை ஒவ்வொரு நாளும் அவரை அண்டி சேர்ந்து அவரை நம்ம தேடும்போது, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இந்த நன்மையை செய்யுங்கன்னு தேடும்போது, அவருடைய எண்ணங்களுக்கு கிட்ட நம்ம போய் தேடும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கண்டிப்பாக இந்த நாளில் நம்ம தியானித்த இந்த 3 காரியங்களுமே உங்கள் விசுவாசத்தில் ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கும், உங்கள் விசுவாசத்தை எழுப்பி விட்டதாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வந்திருக்குன்னு நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அப்போ நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே ஒன்றுமே இல்லாத அந்த படகு, அந்த வலை, ஒரு ஜீவன் இல்லாத அந்த படகு வலை, அது உங்கள் பார்வையில் படும்போது அதில் ஒன்றுமே இல்லை, அது வெறுமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்து அதை உங்கள் எண்ணத்துக்குள்ளே கொண்டு போனதுனால, நீங்கள் அதை பார்த்ததுனால அந்த வலையையும் போட்டையும் ஆண்டவரே நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக பயன்படுத்தினீங்க. அந்த 18 வருஷமாய் கூணாக இருந்த ஸ்திரீ ஒவ்வொரு நாளும் அந்த ஆலயத்துக்கு வரும்போது எத்தனையோ நாள் ஜெபிச்சுட்டே வந்திருப்பான், ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாங்கன்னு அவன் நினச்சிருக்க மாட்டா அந்த நாளில் அவளுக்கு ஒரு பெரிய சுகம் கிடைக்கும்ட்டு, ஒரே நிமிடத்தில் அந்த சுகம் அவளுக்கு கிடைக்கும்னு அவன் நினச்சிருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கும்போது, ஆண்டவருடைய பார்வையில் அவள் படும்போது ஆண்டவர் அவளுக்கு ஒரு நொடியில் அந்த சுகத்தை என்ன செஞ்சார், கொடுத்தார். அப்போ நீங்கள் டாக்டர்ஸ் சொல்லியிருக்கலாம் இதுக்கு வந்து வேறு வழியே கிடையாது, நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக டேப்லெட் போடணும், இப்படி இருக்கணும்னு. இல்லை, அதெல்லாம் கிடையாது. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் நம்ம உரிமையாக கேட்கும்போது, ஆண்டவரே இவங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, சாதாரண ஒரு போட் வலைக்கு கூட நீங்கள் நன்மை செஞ்சுருக்கீங்க, 18 வருஷமாய் அந்த குணுள்ள அந்த ஸ்திரீக்கு நீங்கள் நன்மை செஞ்சுருக்கீங்க, அந்த சூம்பினை அந்த கையை உடைய அந்த மனிதனுக்கு நீங்கள் நன்மை செஞ்சுருக்கீங்க. அவங்க ஜெபாலயத்தில் தான் வந்து உட்காந்துருந்தாங்க, உங்ககிட்ட வந்து கூட கேட்கலன்னா நான் கேட்குறேன், என் வாழ்க்கையில் நீங்கள் நன்மை செய்யுங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் கூட தகப்பனே ஏசப்பா, ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வார்த்தையை தியானித்தோம் தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே அந்த 18 வருடமாய் ஆண்டவரே குனியாக இருந்த அந்த பெண்ணை ஆண்டவரே நீங்கள் பார்த்து கூப்பிட்டு தொட்டு சுகமாக்குனீங்க. ஆண்டவரே அதே போல் ராஜா, ஆண்டவரே நீங்கள் நடந்து வரும்போது உங்கள் பார்வையில் வெறுமையாய்ப்பட்ட அந்த போட், ஆண்டவரே அந்த வலையை கூட ஆண்டவரே நீங்கள் அவங்களுக்கு அந்த பேதர் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு இதாகி மாற்றினீங்க சப்பா. அதே போல் தகப்பனே சூமின ஒரு அந்த கையை உடையவனை ஆண்டவரே நீங்கள் ஜெபாலயத்தில் பார்க்கும்போது அவனை எழுப்பி ஆண்டவரே அவன் கையை மறுக்கையை போல் நீங்கள் சுகப்படுத்தினீங்களே. இந்த வார்த்தையை என்னோடு சேர்ந்து தியானித்து விசுவாசித்து ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம், இத்தனை வருடமாக இருக்கிற கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை தாங்க, எங்கள் வீட்டில் இத்தனை வருடமாக இருக்கிற எல்லா சமாதான குறைவிலேருந்து விடுதலையை தாங்க, கணவன் மனைவியும் பிரிந்திருக்கிறாங்க, இதில் ஒன்றுமே முடியாதுன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் நினச்சா முடியும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ, ஒருவேளை குழந்தை பாக்கியத்துக்காக இத்தனை ஆண்டுகள் நான் ஜெபிச்சிருக்கேன் ஏசப்பா. ஆண்டவரே என் கற்பத்தில் ஒரு வெறுமையாக இருக்குதேன்னு யாரெல்லாம் ஆண்டவரே எனக்கு கற்பத்தின் கனியை தாங்க என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுங்க. வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், கடன் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், இன்னும் தனிப்பட்ட காரியங்கள் வெளியே சொல்ல முடியாமல் கஷ்டத்தோடு ஜெபிக்கிற, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒருவேளை அந்த ஜெபித்து அது நடக்காமல் அந்த ஜெபத்தையே ஆண்டவரே ஒரு சோர்வுக்குள்ளே போன பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருந்தாலும் இசப்பா அவங்க சோர்வுகளெல்லாம் மாற்றி இந்த நாளில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்யுங்க இசப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் சாட்சியாக எடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. என்னென்ன காரியங்களுக்காக என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.